அனுப்பப்பட்டார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரின் கண் பிதுங்கும் அளவுக்கு அடித்து விட்டார்கள். உயிரை கைப்பற்றதுக்கு ஒரு மாணவர் திடீர்னு வர்றாரு. வந்தவொடனே பலார்னு ஒன்று அப்புறாரு, கண்ணு பிதுங்கி போயிருது மாணவருக்கு. உடனே அவர் அல்லாஹ்விடம் போய், இறைவா, மரணிக்க விரும்பாத ஒரு அடியானிடம் நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்றார். மௌத்த விரும்பாத ஒருத்தர்கிட்ட என்னை அனுப்பி வச்சிட்டியே. பிறகு அல்லாஹ் அவரின் கண்ணை சரிப்படுத்தி விட்டு, நீர் மீண்டும் அவரிடம் சென்று அவரை ஒரு காளை மாட்டின் முதுகில் கையை வைக்க சொல்லி அவரின் கை எத்தனை ரோமங்களை அடக்கிக் கொள்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் என்பதையும் கூறும் என்று அனுப்பினார். அவ்வாறே அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கூறிய போது, மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா, அதற்கு பிறகு என்ன என கேட்டேன். கேட்டதும் பிறகு மரணம்தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறமும் மவுத்து தான் அப்படிங்கும்போது, அப்போ இப்பொழுது அப்படியானால் இப்பொழுதே தயார் என கூறிவிட்டு அல்லாவிடம் பைத்துல் முகத்தஸ் எனும் புனித தலத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் உள்ள இடத்தில் தம் உயிரை கைப்பற்றுமாறு வேண்டினார்கள். ஏன்னா